நான் தான் அவங்க இமான் அண்ணாச்சி. ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தம்பி 2 பேரும் கோலி குண்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. கோலி குண்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த தெரியாதனமா தம்பிக்கார வந்து அந்த ஒரு கோலி எடுத்து வாயில போட்டு உழுங்கிட்டான். உழுங்குற உடனே அந்த தம்பியை இழுத்துக்கிட்டு அந்த அண்ணங்கார வேகமா ஒரு ஆஸ்பத்திரி நோக்கி ஓடினான். உடனே உள்ள இருக்க டாக்டர் என் தம்பியை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க டாக்டர், ஒரு கோலி குண்டை உழுங்கிட்டான் டாக்டர் அப்படின்னு. அந்த டாக்டர் அப்படியே பார்த்தார். இது உன் தம்பியா? ஆமா டாக்டர், ஆமா. தன்னுடைய தம்பி கோலியை உழுங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக பரிதவிக்கிற ஒரு அண்ணன், ஒன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு இவன் கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னாரு டாக்டர். அதெல்லாம் கிடையாது டாக்டர், இருந்ததே ஒரே ஒரு கோலி குண்டு தான், அதை அவன் உழுங்கிட்டான். திருப்பி இன்னொன்று கேட்டால் எங்கள் அப்பா விளக்கு மாற்ற கொண்டு அடிப்பார், தயவுசெய்த வாக்கில் கை விட்டு அந்த கோழி கொண்டை மட்டும் எப்படியாவது எடுத்து கொடுத்துருக்கேன் டாக்டர். தான் திரும்பி பார்த்தா டாக்டர் மல்லா கட்டி கொடுத்து கிடந்திருக்காரு. அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எங்கே இருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? நம்ம குட்டி கவையில் இருப்பாங்க. நீங்கள் போய் கொடுத்துட்டுமா? இருங்க, இப்போ வரேன். என்னது பேப்பரு, ஸ்கெட்ச், பென்சில், என்ன நடக்க போதுங்க? யாரும் படம் வரைய போறீங்களா? நான் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா முறைச்சிக்கிட்டு இருக்கணுமா? சிரிச்சுக்கிட்டு இருக்கணுமா? வரைங்க சீக்கிரம் வரைங்க ஆரம்பிங்க. மீது வரைஞ்சிட்டியா? ரைட்டு. இப்போ எல்லாம் வரைஞ்சிட்டீங்களா? உன் பேர் என்னடா? பவேஸ்வர் வரைந்திருக்கிற இமான் அண்ணாச்சியை பார்க்க வேண்டும் என்றால் பார்த்துக் கொள்ளலாம். நீ என்னம்மா கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிடுங்க. என்ன அவ்வளோ குடும்பமாக வரைஞ்சி வச்சிருக்க? ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான் இமான் அண்ணாச்சி போலவே வரைந்திருக்கிறார். அது என்ன படம் என்றால் இதுதான். என்னம்மா நீங்க இப்படி பண்ணீங்களா? சரி ரைட்டு, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. வாங்க நம்ம அந்த ரூமுக்கு போய் பேசுறோமா? Come on, follow me. சரி, இப்போ உன் பேர் சொல்லுங்க. ஜனனி. உங்க அப்பா பேர் என்ன? அனந்த நாராயணன். எங்கம்மா இருக்கார்? அவரா? அவர்தான் மொட்டையா? சரி, உங்க அப்பா இப்போ என்ன வேலை பார்க்கறாங்க? கம்ப்யூட்டர்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசி .com ரிசர்ச் பண்றாங்க. ஓ, .com ரிசர்ச் பண்றாரா? அப்பா அழகா இருந்தாரா உங்க அப்பா? இப்போ அழகா இருக்காராமா? ஆமா, முடி நிறைய இருந்துச்சுல, அப்போ அழகா இருந்தாரா? கமல் மாதிரி இருக்கா. இந்த சினிமால எல்லாம் நடிக்கிற அவரா? ஆமா. அப்படின்னு நீ சொன்னாரா? எதுக்கு இந்த விளம்பரம்? பாத்தி வந்து என்னோட பொண்ணால் கதத்தின் பைத்தியம் சொன்னா, நான் ஒரு வாரம் காமிச்சேன், பாட்டிக்கும் காமிச்சேனா? பாட்டி கேட்டிருக்காங்க, ஏண்டா என் பொண்ணை கடத்திட்டாடா போயிட்டு அப்படின்னு. நீ ஏதோ நடந்த மாதிரி இருக்க. அவங்க பொண்ணு யாரு? சுதா. உங்க அம்மாவா? சரி, உங்க அப்பாட்டே கேளு, அம்மாவை நீங்க கடத்திட்டு வந்தது உண்மைதானான்னு கேளு. அம்மா, நீ கடத்தின் வந்தது உண்மைதானா? ஆமா. உங்க அம்மாவை கடத்திட்டு போயிருக்காரு உங்க அப்பா. அவங்க பாட்டியை ஏமாத்தி தூக்கிட்டு போயிருக்காரு, 2வது குற்றம். ஆமா, இன்ன வரைக்கும் வச்சு ஒழுங்கா சோறு போடுறாரு, அது 3வது குற்றம். வீட்டுல அடிக்கடி சண்டை போடுறாங்களா, அது 4வது குற்றம். நிறைய குற்றங்கள் செய்த உங்க அப்பாவுக்கு நம்ம என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாமா? அது சொல்லு. பனிஷ்மென்ட் கொடுக்க வேண்டாம், சாலி பூலி கொடுக்கலாம். சாலி பூலியா? சாரி பூரியா? சாலி பூலி. சாரி பூரி மன்னிச்சு விட்டுறவா? நீங்க பெரியவங்க வேணா தப்பு பண்ணிட்டு போங்க, நாங்க சின்னவங்க உங்களெல்லாம் மன்னிச்சுட்டாங்க. என்னம்மா பாப்பா வாடி கை தட்டிருங்க. உங்க பேர் என்னம்மா? ரியாஸ்ரீ. ரியாஸ்ரீயா? உங்க அம்மா பேர் என்ன? சுதாமா. சுதாமா என்ன பண்றாங்க? சமைப்பாங்க. சமைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? டிவி பார்ப்பாங்க. டிவி பார்ப்பாங்களா? இப்போ டிவியில் உங்க அம்மா சீரியல் பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு சிலர் டிவியை பார்த்தாங்கன்னா இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே உள்ள போற மாதிரியே பார்ப்பாங்க, தெரியுமா? ஆமா. உங்க அம்மா எப்படிமா பார்ப்பாங்க? எங்க அம்மா அப்படியே பார்த்துட்டே தூங்கிடுவாங்க. அப்புறம் கதை மறந்து போமா, கதை யார் சொல்லுவா? நீ சீரியல் பாப்பியா? உன்ட்ட என்னைக்காவது கதை கேட்டிருக்காங்களா அவங்க தூங்கி முழிச்சு? ஐயோ தூங்கிட்டேனே, என்னாச்சுடி அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்காங்களா உன்ட்ட?
கேட்டிருக்காங்க. அப்போ கதையெல்லாம் சொன்ன உடனே உங்க அம்மா வந்து ரொம்ப பெருமைப்பட்டு, ஆஹா நான் என் வயிற்றுல நீ பிறந்ததை இன்னைக்கு தான் நம்ம பெருமைப்படுறேன் அப்படின்னு ஏதாவது பாராட்டினாங்களா உன்னைய? உங்க பேர் என்ன? திவ்யதர்ஷினி. எந்த ஊர் நீங்க? போலூர். போலூர் எங்க இருக்கு? போலூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? யார்கிட்ட கேட்ட சொல்லலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க? வாரியா தாத்தா, பெரிய தாத்தா, மூதி தாத்தா, 3 தாத்தா எனக்கு. யார் இந்த தாத்தா ஃபேமிலி பார்க்கலாமா? மொத்தமா கை தூக்கு குடும்பத்துல. ஆத்தாடி ஆத்தா, நீங்க எதுலமா வந்தீங்க? லாரிலையா? வண்டில. எந்த வண்டியில? எங்க மாமா வண்டில. உங்க மாமா என்ன வண்டி வச்சிருக்காரு? தெரியலையே. அதுக்கு பேர் தான் லாரி. தாத்தா உங்க பேர் என்னன்னு கேளு. உங்க பேர் என்ன தாத்தா? மண்ணு. மண்ணு. வண்டர்ஃபுல். ரைட். இது வந்து சீனிவாசன் தாத்தாவா? ஓகே. அது யார் பக்கத்துல ஒரு பாட்டியம்மா இருக்காங்களா? அது யாரு? தாராயா. தாரு ஆயாவா? மண்ணு தாத்தா, தாரு ஆயா. என்ன ரோடு போடுற ஃபேமிலியா நீங்க? பக்கத்துல ஒரு பையன் இருக்கான, அது யாரு? மாமா. அவன் பேர் ஜல்லி தானே? உங்க அப்பா என்ன பண்றாரு? வேலை பார்க்கறாரு. என்ன வேலை பார்க்கறாரு? நீ என்ன வேலை பார்க்கற? நான் சென்டர் மேனேஜரா இருக்கேன்பா. சென்டர் மேரேஜ்னு பார்க்கறாரு. சென்டர்ல மேரேஜ் பண்ணாரா? ஆமா. கல்யாண மண்டபத்துல வாட்ச்மேனா இருக்காரா? ஆமா. டேய். உங்க அம்மா பேர் என்ன? நித்யா. நித்யா என்ன பண்றாங்க? வேலை பார்க்கறாங்க கிச்சன்ல. கப்பல்லாம் ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடுவோம். என்னைக்கு? நேத்து. இவ்வளவு நேரம் உங்க அம்மா கிச்சன்ல சமைச்சு நீங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்களே, என்ன நடந்துச்சு? அது எங்க பாட்டி வந்து எங்க அம்மா வச்சாங்களா, அதனால நாங்க ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டோம். அப்படியா? உங்க பாட்டி உங்க அம்மா வஞ்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்க. அடிச்சு. பாட்டி யாருடைய அம்மா? அது எங்க அப்பாவோட அம்மா. உங்க அப்பாவுடைய அம்மாவா? ஏன் சண்டை ஆரம்பிச்சது? எதுக்கு மாத்தி மாத்தி இப்படி அடிச்சீங்க? இந்த விவரத்துல எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லு தம்பி. பாட்டி எதுக்கு நீ அம்மாவை அடிச்சா? எப்படா அடிச்சேன்? அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையா? சரி, அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அம்மாட்ட கேப்பமா? பாட்டி அன்னைக்கு ஒண்ணு அடிச்சாங்களா இல்லையா? அது மட்டும் கேளு. அம்மா, பாட்டி உன்னை அடிச்சாங்களா இல்லையா? இல்லையே. சரி, அப்ப பாட்டி உன்னை திட்டினாங்களா? இல்லையே. திட்டினாங்க தானே? நீங்க இல்லையே இல்லையே அப்படின்னா நாங்க தான் சொல்லுவோம்ல, திட்டினாங்க தானே. குழந்தைகள் ரொம்ப கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கலகலப்பான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக். தாத்தா பேர் என்ன? ராஜகோபால். என்ன பண்றாரு உங்க தாத்தா? ராஜகோபால் என்ன பண்றாரு? அப்பா தாத்தா எந்த வேலை பாக்குறாரு? தாத்தா வந்து ரைட்டரா இருக்காருப்பா. ரைட்டர்னா சினிமாக்கெல்லாம் கதை எழுதுவாங்களா அவரா? டிவில கதை எழுதுவாரு. டிவில வர நாடகத்துக்குலாம் கதை எழுதிருக்காரா? டிவி மேல அப்படியே உட்கார்ந்து எழுதுவாரு. டிவி மேல உட்கார்ந்துக்கிட்டா? ஆமா. டிவியோட செல்ஸ் இருக்குல்ல, ஆமா, அது மேல உட்கார்ந்து எழுதுவாரு. இப்ப புரியுதா இவன் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கான்னு? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தூங்கிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப பேய் வர நேரத்துல நான் ஏஞ்சி ஜன்னல்ல பேய் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு இருப்பேன். இவன் உள்ளதை சொல்றானா, நல்லதை சொல்றானா, நடந்ததை சொல்றானா, நடக்க போறதை சொல்றானா, ஒரு அளவு புரிய மாட்டேங்கப்பா. சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு தம்பி. உங்க தாத்தா ராஜகோபால் இருக்கார்ல, அவர் வந்து அந்த கதை எழுதும்போது வாண்டி ஐடியா கேட்கறோம். நீ பேய் கதையான பூரா அவருக்கு நீ தான் சொல்லி கொடுப்ப போட்டுருக்க. நான் பேய் கதை சொல்லுவா, அவரே நாய் கதை சொல்லுவாரு. ஒரு நிமிஷம், உங்களுக்கு நாய் கதை வேணுமா பேய் கதை வேணுமா? என்ன கதை வேணும்? பேய் கதையா? தம்பி இப்ப பேய் கதை சொல்றா. ஒரு காட்டுக்குள்ள ஒரு இருட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஒரு பேய் வந்துச்சுன்னு எங்க அப்பா ஏஞ்சி பார்த்தாரு பாரு, பயந்தே போட்டார். அதுக்கப்புறம் குண்டு பூசணிக்காய் எடுத்து அப்படியே அது மேலே போட்டார். அதுக்கப்புறம் அது ஓடி போயிடுச்சு. மறுபடியும் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை அடிஷல் பண்ணிடுச்சு. போலூர்ல இருந்து பஸ்ல தானே வந்தீங்க? போலூர்ல இருந்து நாங்க குட்டிச்சுட்டிக்கு போலாம். அம்மா காசியா இருந்துச்சு. ஆனா மெசேஜ் வந்த உடனே
அம்மாக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சந்தோஷம் சிரிக்கிறாங்க அப்படியே திவ திவ திவான்னு. எப்படி சிரிச்சாங்கம்மா? திவ திவ திவான்னு சிரிச்சுக்கினே இருக்காங்க. திபு திபு திபுனியா? எப்படி ஒரு வாட்டி சிரிச்சு காட்டுமா? இப்போ ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, ஏய் போன மாதம் நானும் அப்பாவும் சண்டை போட்டோம், அதெல்லாம் அவர் கேட்பாரு, சொல்லிடாதேன்னு சொன்னாங்கல்ல. வேற என்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க? முக்கியமானதெல்லாம் சொல்லுவான்னு சொன்னாங்க. அந்த ஆளு கண்ணை உருட்டி உருட்டி போய் கேட்பான், நீ முக்கியமான விஷயத்தை பூரா சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. அந்த முக்கியமான விஷயம் என்ன, அதை மட்டும் சொல்லுமா? அந்த முக்கியமான விஷயம்லாம் அம்மா சண்டை போடுறதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் 2 பேரும் சண்டை போடுறது அங்க குட்டி சுட்டில சொல்லவே கூடாது. நிஜமா அங்க அவங்களே சொன்னா கூட வானா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீதி என்ன சொன்னாங்க நான் சொல்லட்டுமா? இந்த பாபா கை தட்டுங்க ஒரு வாட்டி. ரைட்டு, அம்மா நீங்களே கை தட்டுங்கம்மா. நீனும் கை தட்டுமா, உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். எங்க அம்மா திட்டுவாங்க. உங்க அம்மா தான் திட்டுவாங்களா? ஓ, இதை சொன்னா திட்டுவாங்களா? கேளு, திட்டுவாங்களான்னு கேளு உங்க அம்மாட்ட. அம்மா நீங்க சொன்னா திட்டுவீங்களாம்மா? திட்டுவோம்மா. மில்ட்ரின்னு சொல்றாங்களா, அது என்ன தம்பி? பால் குடிக்கிறது. பால் ஏட்டா மில்க்ரி கிடையாதுடா, நீ என்ன மிமிக்ரியா பண்ணிட்டு இருக்க? நான் கேட்டது மிலிட்டரி 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 ராணுவம். அது எப்படி செய்வாங்க? ஏதோ ஒரு ஹோட்டல்ல கிடைக்கிற சாப்பாடு பொருள் அடிச்சிட்டு இருக்காயா மிலிட்டரிய? ஓ, மிலிட்டரி ஹோட்டல் போட்டு வேண்டாம். அந்த கேள்வியை கேட்ட பாருங்க. உனக்கு தெரியுமாமா மிலிட்டரி அப்படின்னா என்ன பாப்பா? அதுவா, மிலிட்டரினா அப்படியே சமையல் செஞ்சு அதோட டேய், உங்க 2 பேர் பக்கம் எந்த கேள்வியை கொடுத்து அந்த பக்கம் வர மாட்டேன்டா. இப்போ சொல்ற எழுதி வச்சுக்க சொல்லிட்டான். உங்க வீட்டில் யாருமா புத்திசாலி, அப்பாவா அம்மாவா? அப்பா. அப்பா தானா? மிலிட்டரினா என்ன? எல்லை பாதுகாப்பு படை. மிலிட்டரியா? ஆமா. என்னம்மா சொல்லாரு? புரியல. அதில் அவங்க அம்மாட்ட கொடுங்க, அவங்கள புரிய மாதிரி சொல்லட்டும். நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க, அவங்க தான் நம்மளெல்லாம் எதிரிங்க கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறாங்க. பாதுகாப்பு படை. நாட்டை நம்ம நாடு, நம்ம நாட்டோட பேர் என்ன? இந்தியா. இந்தியா. கைத்தடியா? அதைத்தான் சொல்றாங்கம்மா, நம்ம நாட்டை காப்பாத்துற எனிமிலாம் வருவாங்கல்ல, எதிரிகள்லாம் வருவாங்கல்ல, அவங்களாம் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம குரூப்புலாம் ஓடி போய் துப்பாக்கி தூக்கிட்டு அடிப்பாங்க, டம்ம 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 டம்மன்னு அடிப்பாங்க. நமக்காக அவங்க ஃபைட் பண்ணுறவங்க தான் இராணுவ வீரர்கள். சரியா? இப்போ புரிஞ்சது உனக்கு? அதை தான் உங்கள் அம்மா சொன்னாங்க. சரி, ரைட்டு. அவங்க குடும்பத்துக்கு ஒரு கை தட்டிடலாமா? குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேச்சை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துடுமா? ஒரு ஸ்மால் பிரேக். இப்போ உங்கள் அப்பா வெப் டிசைனிங் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு களைப்பாக வராருமா. நீயும் பாவம் ஸ்கூலில் போய் பாடம்லாம் படிச்சுட்டு அப்படியே உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்க. உங்கள் அம்மா மட்டும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரியா? அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, சுதா ஒரு கப்பு காஃபி கிடைக்குமாம்மா அப்படின்னு கேட்டால் உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? கிடையாதுன்னுவாங்க. போய் அங்கே போய் போட்டு குடியா அப்படின்னு சொல்கிறாங்களா? அதில் காப்பிலாம் கிடையாது, சீரியல் முடிஞ்ச பிறகு தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்களா? ராமரா முண்டோன்னு தான் காப்பின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கு உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அப்பாவே போய் போட்டுக்கிட்டாங்க. அவரே போய் போட்டாரா? அடப்பாவியா. சரி, உங்கள் அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நீ வந்து, அம்மா இது என்னம்மா அப்படின்னு சொல்லி நினைக்க நீ டவுட் கேட்டிருக்கியா? சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? நீனே எழுது, நான் தூக்கம் இருக்கேன், நான் அப்படியே நான் டிவி பார்த்துட்டே தூங்கிடுவேன், நீனாவே எழுதுன்னுவாங்க. பாப்பா, தேன் இருக்கு தெரியுமா? தேன் தேன் தயாரிக்கிறது எப்படின்னு தெரியுமா உனக்கு? தேன்னா என்னம்மா அது சொல்லு. தேன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமே. தேன் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் ஒன்று. அப்புறம் அது எதுக்கு யூஸ் பண்றாங்கம்மா? நக்கிறதுக்கா? தேன் எதற்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒரே வார்த்தையில நக்கிறதுக்குயா.
தம்பி தேனை பற்றி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வரிசையா சொல்லு தம்பி. தேன் குடிச்சு முடிச்சோடனே வயிற்றுக்குள்ள தேன்ல இருக்க பூச்சிலாம் அப்படியே கடிச்சிட்டு இருக்கும். தம்பி உனக்கு தெரியலன்னு சொல்லு, அந்த பாப்பாட்ட கேட்போம். தேன் என்னது? தேன்னா அப்படியே சாப்பிட்டா அது வயிற்றுக்குள்ள போய் இந்த வயிற்றுல இருக்கிற பூச்சிலாம் கடிச்சிட்டேன் அப்படியே வயிற்று இல்ல அப்படியே காப்பி அடிப்பியா நீ? பாப்பா தேன் எப்படி தயார் பண்றாங்கம்மா? தயார்னா என்னையா முதல்ல அதை சொல்லியா? தேன் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? ஷாப் கடையிலையா? உங்க வீட்டில் யார்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாமா? தேனி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? அம்மாட்ட கேட்கலாமா, அப்பாட்ட கேட்கலாமா? அம்மா கிட்ட. நீ கேளுமா, தேனி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேளுமா. தேனி எப்படிமா தயாரிக்கிறாங்க? ஹலோ, நீங்க தான் சொல்லணும்னு சொல்லு. அம்மாட்ட கேளு. நீங்க தான்மா சொல்லணும். இப்படி ஒரு தப்பான முடிவை நீ எடுத்துட்டியம்மா. சரி கேப்பா, சரியா தவறாங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். தேன் வந்து மலையில கூடு கட்டுதுமா. தேனிலாம் நிறைய சேர்ந்து அது கூடு கட்டி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அது எப்படிங்க அதை போய் எடுத்து புளிஞ்சு கொண்டுருவோம். இப்ப நம்ம உங்க வீட்டுல யார் புத்திசாலின்னு சொல்லு. அப்பாவா அம்மாவா? ஆயா. ஆயாட்டை கட்டுருமா? ஆயா, தேன் எப்படி தயாரிக்கிறார்கள்? தேன் எப்படி செய்யறாங்க? தேனி வந்து மலர்ல இருந்து அந்த மகரந்தத்தை சேகரிச்சு மரகதத்தையா மரத்துல கூடு கட்டி தேன் சேகரி. மரகதத்தை கடத்திட்டு போய் மரத்துல கூடு கட்டி அங்க வச்சிருந்தா மகரந்தம். மகரந்தம்னா என்னன்னு கேளு. மகரந்தம்னா என்னது? தேன். அவங்க பாட்டிக்கு ஒரு வாட்டி கை தட்டிடலாமா? சரி, எல்லாரும் ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா?